ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். யார் நிழலிடும் பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது. ஒரு பெண்ணிடத்துல பிறந்தபடியினால் அவர் முழுமையும் மாம்சமாக இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பந்தரிக்கப்பட்டபடியினால் அவர் முழுமையும் கடவுளாகவும் இருந்தார். முழுமையும் கடவுளாகவும் முழுமையும் மனிதனாகவும் இந்த பூலகத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்கு காரணம் உன்னதமானவர் அவர் மேல் நிழலிட்டார். மருத்துவர்கள் கைவிரித்த எத்தனையோ வியாதிகள் உன்னதமானவர் நிழலிட்டபடியினால் சுகமாகி இருக்கின்றன. ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தேவையானவர். எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாக நம்மால் இயங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நாம் நினைக்கிற அந்த இயற்கையான காரியங்கள், அதாவது நம்முடைய சிந்தனைக்கும் அல்லது மூளையில் இல்லை அறிவுக்கும் நம்மால் வித்தியாசமாக அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் யோசிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்படுத்தி இதற்குள்ளாக அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நினைப்பது தவறு. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அசாதாரணமான வல்லமையுடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரால் என்ன செய்ய முடியும்? சூப்பர் நேச்சுரலா பரிசுத்த ஆவியானவரால் வேலை செய்ய முடியும். இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சுரலான சில விஷயங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அது நம்முடைய வழக்கம். அதிலே தவறொன்றும் இல்லை. அதில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆம், அது நிதர்சனமான உண்மை. இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல ஆங்கிலத்தில், அது தமிழில் முடியாது அல்லது முடியவே முடியாது. அந்த விஷயத்திலே ஒரு வேலை நடக்க வேண்டும், ஒரு கிரியை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை ஆண்டவரனுடைய ஆவி அந்த வேலையை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதரிக்கும் பொழுது தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி சொல்லுகிற வார்த்தையை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவதூதன் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதாவது த பவர், அந்த உன்னதமானவருடைய பலம் என்று சொல்லும் பொழுது the power of the most high will overshadow you, உன்மேல் நிழலிடுவார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி மத்தேயு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்ப்பந்தரிப்பார். மார்க்கும் சிம்பிளா சொல்லி முடிக்கிறார். ஆனால் லூக்காவினுடைய விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்ல வருகிற வார்த்தை, தேவதூதனுடைய வார்த்தைகள் அப்படியே அவர் பிரதிபலிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இந்த நிழலிடும் என்கிற வார்த்தை வேறு எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டால், நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மோசேயோடும் எலியாவோடும் மறுரூபமாகிறார். அந்த மறுரூபமாகிற அந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய அந்த ஆவியானவர் நிழலிட்டார்
அதன் மூலமாக இவர்கள் மறுரூபமானார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிழலிடுவது என்கிறதான ஒரு விஷயம் நடைபெறும் பொழுது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். யார் நிழலிடும் பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும்? இயற்கையினால் நிரூபிக்கப்படாத, இயற்கையில் நடைபெற முடியாத ஒரு விஷயத்தை நடைபெற்று காண்பிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். அவரால் செய்ய முடியும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு மேலான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு பெண்ணிடத்தில் பிறந்தபடியினால் அவர் முழுமையும் மாம்சமாக இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பந்தரிக்கப்பட்டபடியினால் அவர் முழுமையும் கடவுளாகவும் இருந்தார். முழுமையும் கடவுளாகவும் முழுமையும் மனிதனாகவும் இந்த பூலகத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்கு காரணம் உன்னதமானவர் அவர் மேல் நிழலிட்டார். சரி, இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன? ஆண்டவரே, மனிதர்களுடைய பார்வையிலே அது முடியாது. அப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது சாத்தியமே இல்லையே என்று சொல்லுகிற ஒரு செயலை சாத்தியப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர், உன்னதமானவருடைய பலன் நம்மேல் நிழலிட வேண்டும். உதாரணமாக, சில வியாதிகளை மருத்துவர்கள் கைவிட்டு விடுவார்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். God only knows. Only God can do this. கடவுளால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். மருத்துவர்கள் கைவிரித்த எத்தனையோ வியாதிகள் உன்னதமானவர் நிழலிட்டபடியினால் சுகமாகி இருக்கின்றன. அதே போல வாழ்க்கையிலே படிப்பு, எதிர்காலங்கள், திருமண காரியங்கள், பொருளாதாரம், இவைகளெல்லாம் மனிதனுடைய பார்வையிலே சிந்திக்கும் பொழுது, எண்ணும் பொழுது முடியாது. சரி, அது முடியணும் அப்படின்னா அதற்கு வழி இருக்கா? இருக்கு. உன்னதமானவருடைய நிழல் நம்மேல் பலமாய் இறங்க வேண்டும். அப்பொழுது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மனிதன் கைவிரித்த எந்த காரியங்களாக இருந்தாலும் சாத்தியப்படுத்த முடியும், அது நடக்கும். ஏதோ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஏதோ சில ஒலி எழுப்புவதோ, இல்லாவிட்டால் வேறு விதமான பாஷைகளை பேசுவதோ என்கிற காரியத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் நிறுத்தி விடுகிறோம். சிலர் அதோடு திருப்தி அடைந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மற்ற காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இன்னும் துக்கப்படுகிறவர்களாக, கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு பெண் அவள் திருமணமாகாமல் அவள் வீர்ஜினாக, கன்னியாக இருக்கும் பொழுதே அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உருவாக்க பரிசுத்த ஆவியானவரால் முடியும் என்று சொன்னால், விஞ்ஞானங்கள் ஒத்துக்கொள்ளாத, விஞ்ஞானங்கள் ஏற்றுக்கொள்ளாத, விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அத்தியாவசிய தேவை பரிசுத்த ஆவியானவர். மரியாளின் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியானவரே, அதன் மூலமாக இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்த பரிசுத்த ஆவியானவரே, என்மேல் நிழலிடும். எதற்காக? இன்றைக்கு தேவைகள் இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், இன்னும் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய அத்தனை காரியங்களும் மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, இவைகளினால் நாம் பார்க்கும் பொழுது அந்த பார்வையிலே தெரிகிற விஷயம் முடியாது. ஆனால் இது முடிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது சாத்தியப்பட வேண்டும், இது குணமாக வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த விருப்பம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுங்கள்.
ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். மரியாளின் மேல் நிழலிட்ட தூய ஆவியானவரே, அந்த உன்னதத்தின் பலன் என் மேல் நிழலிடட்டும். என்னுடைய குடும்பத்தின் மேல் அந்த நிழல் படட்டும். என்னுடைய பிள்ளைகளின் மேல் அந்த நிழல் படட்டும். ஆண்டவரே, நீர் கிரியை செய்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தரால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible for God. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரை கண்டிராத அற்புதங்களை செய்வார் என்கிறதான விஷயத்தை வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிழலிடுவதற்கு தேவனிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவரே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உன்னதமானவருடைய நிழல் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. உம்முடைய நிழலிலேயே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த உலகத்தின் பார்வையிலே, மனிதர்களுடைய கண்களிலே, மனிதர்களுடைய மூளைக்கும் அறிவுக்கும் எட்டாத விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அதை மனித கண்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் எங்களை நிரப்பி உம்முடைய நிழலினால் எங்களை மூடி வழி நடத்தும். இந்த வேளையில் ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடியவே முடியாது என்று சொல்லி ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் மீளவே முடியாது என்கிறதான கடன் பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே தகப்பனை, இன்னும் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இது நடைபெறாது என்று சொல்லி மக்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நடைபெறாத காரியங்களை நடைபெற வைக்கிற, முடியாத காரியங்களை முடிய வைக்கிற, ஆண்டவரே சுகப்படுத்த முடியாத வியாதிகளை சுகப்படுத்த வைக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து இறங்கட்டும். நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியர்ந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். சாதாரண மனிதன் ஆவியானவரை பெறாமல் ஒரு மனிதன் பேசுவான் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லை. ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு மனிதன் பேசுவான் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எப்படிப்பட்ட வல்லமை? அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை விளங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையின் தேவை என்ன? சமுதாயத்திற்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக, நாம் வாழும் மக்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார்?